நம்ம நாட்டோடைய பொருளாதாரத்துடைய பாதி அளவு தங்கம் வந்து இந்த பத்மநாபசுவாமி கோவில் கடியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளோ தங்கத்தை வச்சு நம்ம இந்தியா வந்து வல்லரசு ஆக முடியாதா? நம்ம நாட்டோடைய கடன்களை எல்லாம் அடைக்க முடியாதா? சரி, அவ்வளோ தங்கம் அந்த கோவில் கடியில் எப்படி வந்துச்சு? அந்த கோவிலை கட்டினது யாரு? இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க சனத். வெல்கம் பேக் டு த வீடியோ. இந்த பத்மநாபசுவாமி கோவிலோட வரலாறு எடுத்து பார்க்கணும்னா, இந்த கோவில் வந்து 1500 வருஷம் முன்னாடி புனரமைக்கப்பட்டதாக வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து போட்டிருக்கு. ஆனால் அந்த கோவில் வந்து எப்போ கெட்டப்பட்டது என்கிற வரலாறு வந்து இன்னுமே கிடைக்கல. மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணனோட அண்ணன் பலராமன் வந்து 10,000 பசுமாடுகள் அந்த கோவிலுக்கு வந்து நன்கொடையாக கொடுக்கப்பட்டதா புராணங்களில் சொல்லப்படுது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த கோவில் வந்து அங்கே இருந்திருக்கு. அந்த கோவில் வந்து 1500 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய தீ விபத்தால் வந்து பாதிக்கப்படுது. அந்த காலகட்டத்தில் மகாராஜாவாக இருந்த மார்த்தாண்டவர்மா மகாராஜா வந்து அந்த கோவில் வந்து திரும்பவும் புனரமைக்கிறாங்க. இந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் ட்ரிவாண்ட்ரம் மாவட்டத்தில் தான் இந்த கோவில் வந்து இருக்கு. இந்த கோவிலோட கட்டடக்கலையும் சேரர்களோட கட்டடக்கலையும் வந்து சேமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேரர்கள் வந்து அந்த டைமில் வந்து ரோம் நாட்டோட வணிகம் பண்ணிட்டு இருந்தால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கோவில் கடியிலேருந்து கிடைச்ச ரோம் நாட்டுடைய தங்க நாணயம் அதை வந்து உறுதி பண்ணுது. 2010 அந்த கோவில் கடியில் ஒரு சீக்கிரம் டோர் இருக்கணும், அதுக்குள்ள அந்த தங்கம் இருக்கணும் சொல்லி அந்த ராஜ குடும்பத்தை தவிர அந்த நாட்டு மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த ராஜ குடும்பம் வந்து அந்த தங்கத்தை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி எல்லாம் வெளியே வந்து பேசப்படுது. இதுக்காக 2011 அட்வொகேட் சுந்தரராஜன் வந்து அந்த நாட்டு மக்கள் சார்பாக சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. அந்த ராஜ குடும்பம் வந்து அந்த கோவில் கடியில் இருக்க தங்கத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அந்த கோவில் கடியில் இருக்க அந்த சீக்கிரம் டோரை வந்து ஓபன் பண்ணி ஆகணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. ஆனா இந்த ராஜ குடும்பம் வந்து முற்றிலும் எதிர்க்கிறாங்க. அந்த கோவிலை சுத்தி இருக்கிற நாட்டு மக்களுக்கும் அந்த கோவிலுக்குள்ள என்ன மர்மம் இருக்குன்னு சொல்லி தெரியற ஆசை நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. 2011 சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த டோரை ஓபன் பண்ணலாம் சொல்லி உத்தரவிடுறாங்க. அதுக்காக வந்து கொஞ்சம் கமிட்டி ஆஃப் மெம்பர்ஸையும் வந்து அசைன் பண்றாங்க. அவங்க வந்து இந்த பத்மநாபசுவாமி கோவில் கடியில அந்த சுரங்க பாதைக்குள்ள போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து காத்துட்டு இருந்துச்சு. அந்த அதிர்ச்சி என்னன்னா, அவங்க எதிர்பார்த்து போனது வந்து 2 கதவு, ஆனா அதுக்குள்ள வந்து மொத்தமா 6 கதவு இருந்திருக்கு. அதை வந்து ABCDEFன்னு சொல்லி லிஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இந்த DENF கதவை வந்து ஓபன் பண்றாங்க. அந்த கதவை ஓபன் பண்ணதுமே அந்த கதவுக்குள்ள வந்து இந்த பத்மநாப சுவாமிக்கு பூஜை பண்றதுக்கு தேவையான சாமான்களும் வந்து கிடைக்குது. அதாவது அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட விளக்கு, தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் சொல்லி அந்த கோவிலுக்கு வந்து பூஜை பண்றதுக்கு தேவையான சாமான்கள் வந்து கிடைக்குது. அதை பார்த்ததுமே இந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து மிரண்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மீதி இருக்கிற டோரை வந்து ஓபன் பண்ணாங்க. இந்த வால்டே டோரை ஓபன் பண்ணதுமே அதுக்குள்ள வந்து நிறைய அளவில் தங்கம் வந்து இருந்துச்சு. இந்த நெப்போலியன் காலத்தில் இருந்த தங்க நாணயங்கள், ரோம் நாட்டில் இருந்த தங்க நாணயங்கள், வைரம், வைடூரியம்னு சொல்லி ஏகப்பட்ட தங்கம் வந்து அந்த வால் டேக்குள்ள இருந்துச்சு. அந்த வால் டேயில் இருக்கிற தங்கத்தை மட்டும் வெளியில் எடுக்க அவங்களுக்கு வந்து 12 நாள் வந்து ஆயிருக்கு. வெளியெடுத்த தங்கத்தோடைய மதிப்பை மட்டும் கூட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து புரியுது, அது வந்து நம்ம இந்தியா பொருளாதாரத்தோட பாதி. அவ்வளோ தங்கம் வந்து இவ்வளோ வருஷம் அந்த கோவில் கடியில் வந்து இருந்திருக்கு. சரி, மீதி இருக்கிற ஒரு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி போகும்போது தான் அதை வந்து ராஜ குடும்பத்தை தடுக்கிறாங்க. அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அந்த டோர் தான் வால்ட் பி. திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது, அந்த டோரை வந்து திறக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் யாருமே அந்த டோரை இது வரைக்கும் திறந்ததில்லை. அந்த டோரை திறக்க பார்த்தவங்க யாருமே இப்போ உயிரோட இல்லை. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஓப்பன் பண்ண ஆர்டர் பண்ணுறாங்க. ரிசர்ச்சர்ஸும் அதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்படி போனவங்க அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து இன்னொரு இரும்பால் செய்யப்பட்ட டோர் வந்து அவங்கள காத்துட்டு இருந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு செக்யூரிட்டி வந்து இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண எந்த டோர்லையுமே கிடையாது. ஸோ அதை பார்த்து ரிசர்ச்சர்ஸ் வந்து மிரண்டு போகிறாங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ண நாள் தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணணும் சொல்லி வாதாடினா அட்வொகேட் சுந்தரராஜன் வந்து இறந்து போறாரு. ஸோ இது வந்து அந்த டோருக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை வந்து கொஞ்சம் கூட பெருசாகுது. அப்படி அந்த ரிசர்ச்சர்ஸ் அங்கே என்ன பார்த்தாங்கன்னா, 2 பாம்பு பிணையப்பட்டது மாதிரி ஒரு இரும்பு டோர் வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த டோரில் வந்து சாவி போடுறதுக்கான எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லை. அப்போ தான் இந்த அரச குடும்பம் வந்து அந்த ரிசர்ச்சர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, அது வந்து நாகபந்த கதவு, அந்த கதவை வந்து சாதாரணமாக திறக்க முடியாது, மந்திரம் மூவி தான் அந்த கதவை வந்து திறக்க முடியும் சொல்கிறாங்க. இந்த நாகபந்த கதவை எப்படி திறக்கணும்னு சொல்லி பழைய ஏட்டையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் இந்த நாகபந்த கதவை திறக்கணும்னா அந்த கிருட புராணத்தில் வர ஒரு ஸ்பெசிஃபிக் மந்திரத்தை வந்து ஓதணும். அதையும் வந்து இவங்க வந்து முனிவர்களை வச்சு ஓதி பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த கதவை வந்து திறக்கலை. ஒவ்வொரு மந்திரத்தை ஓதும் போதும் அதுலேருந்து வர சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஒரு பொருளை வந்து நகர்த்த முடியும். இது வந்து சயின்டிஃபிக்கலாக கூட ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து அது அவங்களோட நம்பிக்கையை பாதிக்கிற மாதிரி இருக்கு. அதனால் அதை வந்து ஓப்பன் பண்ண வேணாம் சொல்லி அதை வந்து அவங்க கைவிடுறாங்க. அவ்வளோ தங்கத்தையும் விற்று ஏன் நம்மளுடைய கடன்களை அடைக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்மளோட பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை வந்து வேறொரு நாட்டுக்கு கொடுத்து தான் காசாக்க முடியும். அதனால தான் கவர்மெண்ட் வந்து அதை வந்து பண்ணலை. இந்த வால் பீக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பத்மநாபசுவாமி கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கதான் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறொரு வீடியோவில் சூப்பரான கண்ணில் வந்து உங்களை பார்க்குறேன். Until then, Sanath be signing out. Bye.